பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். தேவ பிள்ளைகளே, இப்போ இருக்கிற நாட்களில் அநேக பேருடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள். ஒரு வேலைக்கு போகணுன்னா அதில் தடை, எங்கேயாவது ஒரு தொழில் தொடங்கணுன்னா அதில் தடை, படிக்க போகணுன்னா அதில் தடை. ஆனால் இந்த தடைகளை யார் கொண்டு வராங்கன்னு பார்த்தா, ஒன்று மனுஷன், இன்னொன்று பிசாசு. இந்த தடைகளை எதனால் கொண்டு வருவான்? மனுஷன் கொண்டு வர்றது எதனால்? எங்கே இவனை நம்மளை விட உயர்ந்துருவானோ, நம்மளை விட சம்பளம் அதிகமாக வாங்கிடுவானோ, நம்மளை விட பெரியதாக வீடு கட்டிடுவானோ, நம்மளை விட பெரிய வாகனம் வாங்கிடுவானோன்ற வயிற்றெரிச்சலையும் பொறாமையினாலையும் தடை பண்ணுவான். எங்கே பெருசாகிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஒரு மனுஷனுக்கு முன்பாக நம்ம உயர்ந்து வர்றது எந்த மனுஷனும் விரும்ப மாட்டான் இல்லையா? ஆனால் சாத்தான் எதுக்காக தடை பண்ணுவான்னா, எங்கே இவங்க உயர்ந்துட்டா கர்த்தர் தான் உயர்த்தினாரு, தேவன் தான் உயர்த்தினாருன்னு சொல்லி இன்னும் ஆண்டவருக்கு கிட்டி சேர்ந்துருவாங்க. இவங்க உயர்ந்துட்டா என்ன நினைக்க மாட்டாங்க, இவங்க உயர்ந்துட்டா தேவனுக்கு சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லி அவன் இப்படிப்பட்ட காரியங்களை தடை பண்ணுவான். ஆனால் சில வேளைகளில் நாமே கூட தடையாக இருப்போம். என்னன்னா, தேவன் பார்ப்பார் சில வேளைகளில் நமக்கும் அவருக்கும் நடுவில் ஏதாவது டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதோ தேவையில்லாத அருவருப்பான காரியங்கள் இருந்தால், பாவம் இருந்தால் அது கூட ஒரு தடையாக இருக்கலாம். இந்த தடைகளை நம்மளை விட்டு நம்ம நீக்கி போடணும். ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, நான் இந்த கோர்ஸ் போடுறேன் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, இந்த காலேஜ் தேடுறேன் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏகப்பட்ட தடை. ஆண்டவரே என்னிடத்துல ஏதாவது தடை இருக்குதான்னு சொல்லி நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏதாவது காரியம்னா கர்த்தர் உங்களுக்கு வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பிப்பார். அந்த தடைகளை நீங்கள் சரி பண்ணும் பொழுது அந்த தடைகள் நீங்கி எல்லா காரியங்களும் உங்களுக்கு சரியாக அமையும். ஒன்று மனுஷனுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம், இல்லை பிசாசினுடைய தடையாக இருக்கலாம், இல்லை நீங்களே கூட காரணமாக இருக்கலாம். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் சரி பார்த்து தேவ சமூகத்தில் வரும் பொழுது தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கும், நிச்சயமாக ஆசீர்வதிப்போம். தேவ பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய தடைகள். இந்த 3 காரியங்களை சோதி பார்த்தோம், மண்டை சேர உதவி செய்யும், அவர்கள் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.